ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 3 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட் மட்டும் கொஞ்சம் நார்மலாக போகிற மாதிரி தான் தெரியும், பட் போக போக கதை வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 3 எபிசோட் 14. மிஸ்ஃபிட் கிளாஸ் எல்லாருமே ராயல் கிளாஸ் ரூம்லேயே இருக்கணும்னா செகண்ட் இயர் போகிறதுக்குள்ள டாலர் ரேங்க் அடைஞ்சிருக்கணும். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் இப்போ எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஹாய், நான் தான் உங்களோட லவ்லி டசாங்கா. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சதுல இருந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒரு அழகான கேசல் இருந்தது. அதுல ஒரு சாமிங்கான பிரின்ஸ் இருந்தான். அவனுக்கு ஏத்த ஜோடியா நான் இருந்தேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு டசாங்கா சொல்லவும், ஹே டோசா, நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க? நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். இன்னைக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட 3வது நாள். நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடந்த எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. இருமா கிட்ட சீட் ஆஃப் பிகினிங்கோ லீட் கிட்ட வேஸ் ஆஃப் எண்டிங்கோ இருக்கு. சரி வாங்க நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. மீட் பண்ண வேண்டிய அந்த லொகேஷன் ஸ்டாச்சு கிட்ட நம்ம ஹீரோ வரான். லேட், நான் சீட் ஆஃப் பிகினிங் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. வேஸ் ஆஃப் எண்டிங் என்கிட்ட இல்ல, அவ கொண்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவன் அழ ஆரம்பிக்கிறான். எலிசபெத் லேட் கிட்ட வந்து நிக்கவும், ஆனாலும் சரி என் உயிரே போனாலும் நான் இதை தரமாட்டேன், இவ சாம் பண்ணி என்ன ஏமாத்திருவா அப்படின்னு லேட் பயப்படுறான். எல்லாரையும் லவ் பண்ற மாதிரி தான் என்னையும் லவ் பண்றேன், அவனும் ஸ்பெஷல் கிடையாது அப்படின்னு லேட் சொல்லவும், எல்லாரையும் பிடிக்கும் அதே மாதிரி தான் உன்னையும் நான் பிடிக்கும்னு சொன்னேன், ஆனா அது தப்புன்னு லேட்டா தான் எனக்கு புரிஞ்சது லீட், எனக்கு ஒன்னு அந்த லெவலுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும், என்னது அப்படின்னு லீட் ஷாக் ஆகுறான். நீ அந்த லெவலுக்கு ஒன்னும் ஸ்ட்ராங் இல்ல, புத்திசாலி கிடையாது, அப்புறம் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லவும், நான் அப்படிலாம் கிடையாது, நீயா இப்படி பேசுறேன்னு சொல்லவும், நான் வந்ததுல இருந்து கூட நீ என்ன எந்த இடத்துல பாத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லவும், ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்ஸ் ஷாக் ஆகுறான். ஒரு பொண்ணு பிடிக்காதுன்னு சொன்னோன்னு நான் மயங்கி விழுந்துட்டேன். எந்திரிச்சு பார்த்தா வேஸ் அவ எண்டிங்க காணும், அவ அதை கொண்டு போயிட்டா அப்படின்னு லேட் அளவும். எலிசபெத் அந்த மாதிரிலாம் பேச மாட்டா. மேபி இது ஒரு இல்யூஷனா இருக்கும். எனக்கும் இதே மாதிரி ஒரு மோசமான இல்யூஷன் வந்துச்சு. ஏதாச்சும் பிளான்ட் இல்லைன்னா மேஜிக்கல் பீஸ்ட் இப்படி பண்ணிருக்கலாம். பிளான்ட்ஸும் பீஸ்டோ வேஸை திருடிட்டு போகாது, இது ஸ்டூடெண்டோட ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்றான். இவன் அப்படி என்ன டிராமாவை பார்த்தான்னு தெரியல, பட் இப்போ இந்த வேஸ் ஆஃப் எண்டிங் எனக்கு சொந்தமாயிட்டு அப்படின்னு ஆரபஸ் தான் அதை வந்து எடுத்துட்டு போயிருக்கான். ஆனா அந்த ஹீரோமா அங்க இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஆரபஸ் டென்ஷன் ஆகுறான். ஃபர்ஸ்ட் எலிசபெத் தான் இதை எடுத்தாலும் நம்ம அவகிட்ட போய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன பிடிக்கலன்னு அவ சொல்லியிருக்க மாட்டா, அப்படியே நான் நம்புறேன், அவ எங்க இருக்கான் ட்ராக் பண்றேன் அப்படின்னு கண்ட்ரோலர் ஆரம்பிக்கிறான். ஒரே நேரத்துல படிச்சுட்டு கேம் விளாண்டுட்டு மியூசிக் கேட்டுட்டு என் 5 சென்சஸையும் நீ ஸ்டீல் பண்ணணும் அப்படின்னு ராபின் சொல்லியிருப்பான். பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்றதுங்கிற புக்கு, வீடியோ கேம், மியூசிக் இது எல்லாத்தையுமே மீறி ஹை கான்சென்ட்ரேஷன் கொண்டு வந்து ராபின் எபிலிட்டியை ஸ்டீல் பண்ண ஒரு வழியா நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். லேடோட கண்ட்ரோலர் எபிலிட்டி அவனோட மானா அண்ட் கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் அதோட ரேஞ்சோ இருக்கும். அவனும் இப்ப எலிசபெத் எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்றான். இது சாஃப்டா இருக்கு அப்படின்னு கிளாரா சொல்றா. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு ஷாக் ஆகுறான். ஸ்கின் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா அவங்க ஹார்ட் பாத்ல குளிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு ஷாங்ஸ் வந்துட்டு ஷாக் ஆகுறான். என்னாச்சு அவங்களை கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ கேட்கவோ, கான்சென்ட்ரேட் பண்ண விடு அப்படின்னு சொல்லி ஷாங்ஸ் இதை ஜாலியா என்ஜாய் பண்றான். க்ரொக்கல் தான் இவங்களை இந்த ஹார்ட் பாத்க்கு இன்வைட் பண்ணிருக்கா. காமவே கண்டிப்பா நம்ம கிட்ட வரவே மாட்டான், என் பீஸ்ட் எல்லாம் அவனை கண்காணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி க்ரொக்கல் சொல்றா. லேடிஸ் குளிக்கும் போது பேசிட்டு இருக்குது நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி லேட் ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். எலிசபெத் உன்னோட ஸ்ட்ரக்சர் அண்ட் சாமிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு போல அப்படின்னு க்ரொக்கல் கேட்கவும், கிளாராவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு அவ சொல்றா. நானும் சீக்கிரமே இம்ப்ரூவ் ஆவேன்னு சொல்லவும், உன்னோட ஸ்கின் சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஐயோ சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கு அப்படின்னு ஷாங்ஸ் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் மேஜிக்கல் பீஸ்ட்டை வச்சு எதுக்காக எங்களை இன்வைட் பண்ணவன், பிளான் தான் என்ன அப்படின்னு எலிசபெத் கேட்கவும், நம்ம ஒருத்தங்களை அட்டாக் பண்ணணும்னு அவ சொல்றா. அப்படின்னா அவங்க ஏதோ சீக்ரெட் பிளான் போடுறாங்க, ஒருவேளை வேஸ் ஆஃப் எண்டிங் அவங்ககிட்ட தான் இருக்குமோன்னு ஷாங்ஸ் யோசிக்கிறான். இங்க நம்ம பேசுறத யாராலையும் கேட்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 99% இது அவங்க தான் தெரியும், இருந்தாலும் அவங்க தானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண அவங்க ஐஸை நான் திருட போறேன், இது ஜஸ்ட் மிஷனுக்காக தான் அப்படின்னு அவங்க குளிக்கிறத பார்க்கலான்னு போறதுக்குள்ள யாரோ நம்மள பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இந்த மாதிரி பாக்குறவங்களையும் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி எலிசபெத் சொல்லவும், பிடிக்காதுங்கிற வார்த்தையை கேட்டுட்டு ஷாங்ஸ் ஷாக் ஆகுறான். நான் அவளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட மாட்டேன், கண்ட்ரோலர் எபிலிட்டி எல்லாம் வேணாம், நான் டைரக்டாவே அவகிட்ட போய் கேட்க போறேன் அப்படின்னு ஷாங்ஸ் சொல்லவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். இது யாரு ஏப்பா எப்படி நாருதான் அப்படின்னு ஷாங்ஸ் கேட்கறான். குளிக்கிறத பார்க்க முடியலன்னு காமவி வருத்தத்துல இருக்கான். குளிச்சு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஃப்ரெஷ்ஷா பார்க்கவாச்சும் முடிஞ்சதே அப்படின்னு காமவி ஹாப்பி ஆகுறான். லெஜண்ட் லீஃப்காகவா போறோம் அப்படின்னு எலிசபெத் கேட்கவும், எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒரு குயின் வேட்டையாடுறது ஒரு கேசலா தான் இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. ஆலிசர் கட்டி வச்சிருக்கிற அந்த கேசலுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணலாங்கிறது தான் இவங்களோட பிளானே. அரசே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், நம்ம லார்ட் முன்னாடி மண்டிட்டு பேச அப்படின்னு அங்க இருக்கிறவா சொல்றா. மேஜிக்கல் பீஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு 5 பேர் அடிபட்டு இருக்காங்க, 2 பேர் 4 ஃபீட் பண்ணிட்டாங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவன் வந்து கேட்கறான். என்னது 2 பேர் 4 ஃபீட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரண்டர் ஆயிருங்க, உங்களுக்கு எந்த காயமும் ஏற்படாது, கிங்டம் ஆஃப் பீஸ் குயின் க்ரொக்கல் அப்படின்னு ஃபர்ஸ்டே வார்னிங் கொடுத்துருக்கா. அவங்க சொன்னதை நம்ம ஒபே பண்ணியிருந்தா நமக்கு அடிப்பாடாதுன்னு அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்டே கேட்டிருந்துருக்கலாமோ அப்படின்னு அவங்க யோசிக்கவும்,
சொல்லவும் எல்லாரும் என்ன பேசுறீங்க, இங்க நமக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க, இங்க நம்ம எவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம், இது நம்ம இடம், இதை நம்ம விட்டு கொடுக்க சொல்றீங்களா, என்னானாலும் சரி நம்ம இடத்த நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பொண்ணு மோட்டிவேஷனலா பேசுறா. போராடுவோம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. இந்த கேஸ்ல கெட்டினதே நானே, இது எனக்கு தான் சொந்தம், ஓசில வந்து தங்கி எப்போ இது உங்க இடமாச்சு அப்படின்னு ஆலிசர் கேக்குறான். இந்த குரோக்கேல என்னதான் பண்றதோ அப்படின்னு ஆலிசர் யோசிக்கவும், கவலைப்படாதீங்க மயிலாட், நம்ம இடத்த நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே நீ கவலைப்படாத, நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு கோயமான் சொல்றான். எல்லாருமே போய் இப்ப அந்த மேஜிக்கல் பீஸ்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ்லோட கதை வேணா அவங்களால ஓபன் பண்ண முடியல, நம்மளோட ஃபேஸ் 2 ஆரம்பிக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லி காமவி மைக்க வாங்குறான். காமவி, உன்னோட சமனிங் பவர் அந்த லெவலுக்கு இல்லைனாலும் உன்கிட்டயே ஒரு திறமை இருக்கு, அதுதான் உன்னோட நாக்கு. ஆர்கியூமெண்ட்ல என் கூட ஜெயிக்க ட்ரை பண்ணு. நீ எல்லாம் ஒரு ஜென்டல்மேனா, என்ன குப்பை மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, ஒரு தொப்பி கூட இல்ல, ஒரு வாட்ச் இல்ல, நீ எல்லாம் ஒரு ஜென்டல்மேனா அப்படின்னு மிஸ்டர் ஹேட் காமவிக்கு நிறைய பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. மை பிரதரின்ஸ், அவங்க எல்லாம் பீஸ்ட வேட்டையாடுறாங்க, ஆனா நம்ம குயின் குரோக்கேல் அப்படி கிடையாது. அவங்க நம்ம மேல பாசம் காட்டினாங்க, நம்மளோட பாசத்தை அவங்களுக்கு பதிலுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நம்ம இதுல போராடி ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு காமவி அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் சீரா பண்ணுவோம். இப்போ அது ரொம்பவே அக்ரெசிவா ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. கேஸ்ல ஓபன் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. விண்ட், எனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த்தை கொடு அப்படின்னு இப்ப கோயமான் முன்னாடி வந்து நிக்கிறான். விண்ட் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறதுக்காக அதை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. இவன் அது உன்கிட்ட பதிலுக்கு பேசலனாலும் நீ அதுகிட்ட பேசணும், அதோட ஆக்ஷன் வழியா அது பதிலுக்கு உன்கிட்ட பேசும் அப்படின்னு வீப்பர் சொல்லியிருப்பா. ஒன் சைடட் கான்வர்சேஷன் தான் எனக்கு பழகி போனதாச்சே அப்படின்னு கோயமான் சொல்றான். விண்ட், என்னோட எதிரிகளை மட்டும் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்ப கோயமான் போயிட்டு ஒரே செகண்ட்ல பீஸ்ட் எல்லாத்தையும் அட்டாக் பண்றான். ஸ்டூடெண்ட்ஸ் யார் மேலேயுமே எந்த அடியோ படல. வா கோயமான், நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு பொண்ணுங்களாம் அவனை வந்து சீர பண்ணவும், என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே பொண்ணுங்க கூட ஜாலியா இருப்பான் அப்படின்னு காமவி டென்ஷன் ஆகவும், குயின் குரோக்கேல் தான் முக்கியம், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு பீஸ்ட் சொல்லவும், ஆமா அது என்னமோ உண்மைதான், ஆனா ஏன் முன்னாடி பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கான், அவனை கொல்லாம விட மாட்டேன், கம் ஃபோர்த் பஃபலோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு காமவி கூப்பிடுவோம். பாஸ் லெவல் மேஜிக்கல் பீஸ்ட்லாம் இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பாஸ் லெவல எல்லாரும் சேர்ந்து தோக்கடிக்கிறதே கஷ்டம், இப்ப நிறைய பாஸ் லெவல் அங்க வந்து நிக்குது. அப்படிதான் எனக்கான கேஸ்ல கைப்பற்றுங்க அப்படின்னு குரோக்கேல் மேல நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு லீடும் நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்குள்ள இப்போ ஒரு மினி வாரே நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸ்பெஷல் சீன், குளிச்சிட்டு இருக்கும் போது கிளாரா வந்துட்டு டீம் பக்கச்சோ அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுவா தான் இருக்கும்னு அவங்க நினைச்சா ஃபயர் டான்ஸ் தான் அவ அப்படி சொல்லியிருக்காளான்னு ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வேஸ் ஆஃப் எண்டிங் இல்லாம அந்த லெஜண்ட் லீஃபை ப்ளூம் பண்ண வைக்க முடியாது. வேஸ் ஆஃப் எண்டிங் ஆரபஸ் தான் எடுத்துட்டு போயிருக்கான் அப்படிங்கறதே நம்ம ஹீரோக்கு இன்னும் தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்ககிட்ட இருந்து ஈஸியா அதை திரும்ப வாங்கிட முடியாது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.